நிறைய பூஜை பார்த்துருப்போம். எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டால் நம்ம மனசுலேயே நிற்காது. ஸோ நான் எனக்கு இங்கே உட்காந்துருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்படிலாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டுலாம் கூட இல்லை. முதல் படத்தை துவங்கும் போது ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் 88, 89 காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா. நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம். அவர் பாலுமேந்திரா சார்ட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து 93 வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது. பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேன்னு கூட சொல்லலாம். காலையில் பூஜை போட்டு அன்றைய மாலையே படம் ட்ராப் ஆன படம் அந்த படம் தான். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது. அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை, மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பின்னால் பல நாயகர்கள். இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா, பாலு மகேந்திரான்ற அப்படின்ற அந்த ஒரு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு பழம். அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது. ஆனால் முளைக்கலை. அது முளைக்காமல் அப்படியே நின்று போயிடுச்சு. கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பீக்கில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர, மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு. இது போக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது, பார்க்காத ஹீரோஸே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆகிருக்காங்க. அந்த தகவல் வந்து தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. நிறைய ஹீரோஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ஹீரோ. அப்புறம் திரும்ப 97 கந்தசாமின்ற சசிகுமார் இருக்கான் இல்லையா, நம்ம நடிகர், அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது. கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார். அகிலன்ற படத்துக்கு சேதுன்னு பெயர் மாற்றியாச்சு. அன்னைக்கு காலையில் பூஜை, இங்கே தான் பூஜை, பிரசாத் ஸ்டுடியோவில் தான். அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன். நான் காலையில் பூஜை, நாங்கள் பூஜை போட்டோம், படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நின்று போச்சு. விக்ரம்ன்ற ஒரு நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம். அவர் 12 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கார் வெற்றிக்காக. அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க. அபிதான்ற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. படைப்பாளிகள் பிரச்சனை இல்லை. இப்போ எடுப்போமா, இன்றைக்கி எடுப்போமா, நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாமல் அப்படியே காத்திருந்து ஒரு வருடம் 1.5 வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது. குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை. அதனால் அது அடுத்த கட்டத்தை போய் 2000 தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது. சரி, முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை, யாரும் வாங்கலை எல்லாமே. ஆனால் இந்த படத்தை டப்பிங்லேயோ எஃப்எக்ஸ்லேயோ பார்த்தவங்க எல்லாம் இந்த 97 தொடங்கி 93 தொடங்கி 2000 வரைக்கும் பல இயக்குனர்கள், பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் எங்கள் படம் வந்துருன்ற நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருந்தோம். சரி, 2000 படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை. எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும். இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும். அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க. நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம். அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை, ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாக்கி வச்சுருந்தார். அது அவருக்காக மட்டும் செஞ்சதில்லைன்றதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும். அதை ஒரு டைரக்டர் இன்றைக்கி படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்குறது.
பாலுமகேந்திரான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து 2வது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது. அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது. அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன். அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார். அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு. சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு, பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அமீர்ன்ற ஒரு இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும். இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகனி வர்றான், கஞ்சா கருப்பு வர்றான், நமோ நாராயணன் வர்றான், புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் 2000 படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியாது. படம் விற்பனை ஆகலை. அந்த டைமில் இதே பிரசாத் லேபில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும், அவர் எனக்கு அண்ணன், கஃபார் அண்ணனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில், ஏன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கடனில் இருக்குது, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல். அப்போ நின்றுட்டுருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் இருக்கார். ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மாபெரும் ரசிகன். நான் அவரையெல்லாம் பார்த்துட மாட்டோமா, அவர் கூட நின்ற மாட்டோமா, அவருடைய விரல் நுனியை தொட்டுற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அவர் அப்படி நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு. சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினார். என்ன சித்ரா இங்கே இருக்கீங்கன்னாரு. இல்லை இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை, ஆமாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒரு உலகநாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஆமாம் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. நான் பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கமல் சார் வாயவே பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது யார் அப்படின்னாரு. அவர் அஸ்டன். ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ஆயிருமா, ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு. இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே வாழ்த்துக்கு அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான், லேபில் தான், இதே லேபில் தான் விடிய விடிய நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான், பாலா, சசி. இந்த லேபுக்குள்ளே விடிய விடிய 3 பேர் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அதில் நான் கைலியோடு சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு 6 பிரிண்ட்டு தான், வெறும் 6 பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு மதுரை, திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான். அப்படி ரிலீஸ் ஆன படம் தான். படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த விதை பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு. அதனால் நீங்கள் புதிய வாய்ப்பை ஒருத்தர் கொடுத்தார். இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் கணேசன் இப்போ சொன்னாங்க இல்லையா, அவர் தான் என்னை தேர்ந்தெடுத்தார். இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றியடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க, நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒருத்தன் அப்படி இல்லவே இல்லை. தன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். அது வேணால் சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியால் தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடைவது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும்? அப்படி நடக்கவே நடக்க. உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும். நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது.